வெல்கம் பேக் டு ரியா ராஜ் ஆர்பிஎன் vlogs. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்றதை வாங்க பார்க்கலாம். எங்க வீட்ல வந்து நான் குட்டி பூஜை ரூம் தான் வச்சிருக்கேன். சோ அதை வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா டீப் கிளீன் பண்ணிடுவேன். கிளீனா இருக்கும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இதுவே நான் சப்போஸ் கிளீன் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மைண்டுக்குள்ள நெகட்டிவாவே இருக்கும். சோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா டீப் கிளீனிங் பண்றதுனால பூஜை ரூமும் கிளீனா இருக்கும், எனக்கு வந்து மைண்டும் பாசிட்டிவா இருக்கும். வீட்டுல உள்ள பூஜை ரூம் ரொம்ப குட்டியா இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி சாமி போட்டோஸ் தான் நான் வாங்கி வச்சிருப்பேன். ரொம்ப பெருசாலாம் வீட்டுல சாமி போட்டோஸ் இருக்காது. வெளியில வைக்க கூடாது, பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா போட்டோவும் அதுக்கேற்ற மாதிரி வாங்குவேன். இந்த பூஜை ரூம் வரதுக்கு முன்னாடி ஒரு சில போட்டோஸ் வாங்கி வச்சிருப்பேன். இதுக்கு அடுத்து நான் வாங்கின போட்டோஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். பூஜை ரூமை கிளீன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பூஜை ரூம்ல உள்ள சாமான்லாம் எடுத்து வெளியில வச்சிருவேன். சாமி போட்டோஸ் எல்லாம் எடுத்து நியூஸ் பேப்பர் மேல வச்சிருவேன். நெக்ஸ்ட் வந்து பூஜை ரூமை கிளீன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நார்மல் டஸ்டிங் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு மூணாவதா வந்து பன்னீர் கலந்த தண்ணீர் அதை வச்சுதான் தொடப்பேன். ஸோ அந்த பன்னீர் கலந்த தண்ணீர் தான் நல்ல வாசனையை கொடுக்கும். இது வந்து கண்டிப்பா ஒரு 20 to 25 டேஸ் வரைக்கும் இந்த வாசனை வீடு ஃபுல்லாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெகுலரா ட்ரை பண்றதுனால தான் இந்த இதை சொல்றேன் உங்களுக்கு. நான் இதை பண்ணும்போது எனக்கு வீடு ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஏதாச்சும் மைண்ட் அப்செட்டா இருந்தாலுமே சரி, நம்ம ஹால்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து மைண்டே சேஞ்சஸ் ஆகும். நான் வந்து பூஜை ரூமை வந்து ஹால்ல தான் வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பூஜை ரூமும் வாங்கியிருந்தேன். இடம் வந்து வேற எங்கேயுமே இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து நான் கிச்சன்ல வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் பூஜை ரூமை வந்து ஹாலுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஹாலுக்கே பாத்தீங்கன்னா இடம் இல்லாதனால டிவிக்கு அடியில தான் வச்சிருந்தேன். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவேன். ஏன் பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா மேல உள்ள கலசம் தான். அது அப்பப்ப அந்த ஹால்ல வச்சிருக்கனால டஸ்டிங் வந்து ஜன்னல் வழியா வரும். ஸோ அப்பப்ப தொடச்சி விட்டுருவேன். டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் மொத்தமா எடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பேன். நான் வந்து சாமி ரூமை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சள்ல வந்து கொஞ்சம் பன்னீர் கலந்துப்பேன். அது வந்து நல்ல வாசனையா இருக்கும். முன்னாடிலாம் வந்து பூஜை ரூம்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு தெரியாது. நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்து தான் ஒன்னொன்னா கத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாமி ரூம்ல வந்து உள்ள மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஓம் மாதிரி போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து இன்னொரு சிம்பிள் மாதிரி போட்டுருவேன். இதெல்லாம் வந்து நான் ஒருத்தவங்களை பார்த்து கத்துக்கிறது தான். எனக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். பட் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா நான் மத்தவங்கள்ட்ட இருந்து கத்துப்பேன். எனக்கு வந்து அது தப்பாவே தோணாது. அவங்க செய்யறதுனால நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்யறத வந்து மத்தவங்க பார்க்க கூடாதுன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட வந்து பிடிக்குதுன்னா கண்டிப்பா வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இதெல்லாம் வந்து எங்க அம்மாவும் சொல்லி தரல, எங்க மாமியாரும் சொல்லி தந்தது இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடுறதே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுக்க மாட்டாங்க. எங்க அம்மாவும் சரி, எங்க மாமியாரும் சரி. நான் பண்றது கூட இன்ன வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் சரி, எங்க மாமியாருக்கும் சரி நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு கூட தெரியாது. நான் இப்ப வீடியோ போடுறதுனால எங்க அம்மாவுக்கு தெரியுது. இது கூட எங்க மாமியார் பார்த்தது கிடையாது. வந்தாதான் யோசிப்பாங்க. நான் இப்படிலாம் சாமி கும்பிடுறதை பார்த்தாலே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. பட் இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அடுத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து சாமி போட்டோன்றது குட்டி குட்டியா தான் வாங்கி வச்சிருப்பேன். பூஜை ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் சாமி போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா பன்னீர் கலந்த தண்ணியில தொடச்சிட்டு நெக்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சு 2 years பேக் பாத்தீங்க அப்படின்னா நான் திருப்பதி போயிருந்தேன். அப்பதான் இந்த பெருமாள் போட்டோவை வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். நான் ஹால்ல தான் மாட்டியிருந்தேன். அப்ப இந்த பூஜை ரூம் கிடையாது. பூஜை ரூம் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப் மாதிரி இருந்தது. அதை எடுத்து ஒன்னா ஆக்கிட்டு அது மேல வந்து இந்த பெருமாள் போட்டோவை வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் இயர் திருப்பதி போகும்போது நிலவாசலுக்கு தோரணம் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எதுவும் வாங்க முடியல. நம்ம பூஜை ரூம் குட்டியா இருக்கு இல்லையா, அதனால எதுவும் வாங்கல. இந்த பூஜை ரூம் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years மேல ஆகுது. நான் வந்து லாஸ்ட் ஜூன் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன். 6 பெடலும் இருக்க முருகர் போட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் என் பூஜை ரூமுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு குலதெய்வ கோயில் போட்டோ, அதுவும் வந்து நான் போன வருஷம் தான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் பெருசா வைக்க முடியல. நமக்கு ஏத்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் குட்டி குட்டியா வாங்கி வச்சிருந்தேன். இந்த பூஜை ரூம் வரதுக்கு முன்னாடி நான் கிச்சன்ல வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நார்மல் போட்டோஸ் 4 போட்டோஸ் தான் இருக்கும். ஒன்னு அன்னபூர்ணி அம்மா, இன்னொன்னு விநாயகர் போட்டோ, இன்னொன்னு வந்து லட்சுமி சரஸ்வதி விநாயகர் போட்டோ, இன்னொன்னு சிவன் போட்டோ. இது மட்டும் தான் என் பூஜை ரூம்ல இருக்கும். பூஜை ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோட பூஜை ரூம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி தான் டீப் கிளீனிங் பண்ணுவேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட் மீ. பை. தேங்க்யூ.